ஸோ வெல்கம் மாமே. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியை பற்றின ஒரு பயங்கரமான டைம் லூப் தியரி இந்த எம்சியூ ஃபேன்ஸுக்கு இடையில பரவலாக பேசப்பட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா, இந்த அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் மூவியில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டைம் ஸ்டோனை யூஸ் பண்ணி பல மில்லியன் கணக்கான அவுட்கம்ஸை பார்த்துருப்பாரு. அந்த டைம்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட எத்தனை அவுட்கம்ஸ் பாத்தீங்கன்னு நம்ம ஸ்டார்லார்ட் கேட்க 40,655 அவுட்கம் நான் பார்த்தேன், அதுல ஒன்ல தான் நம்ம ஜெயிச்சோம் அப்படின்ற மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்லியிருப்பாரு. இப்போ இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட அந்த ஒரு டைம் லூப் தியரி எதை குறிக்குதுன்னா, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொன்ன அந்த ஒரே ஒரு அவுட்கம் அதுல தான் ஜெயிப்போன்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு அவுட்கம் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமை குறிக்காம இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே இந்த மூவியோட அவுட்கம் தான் பார்த்திருக்காரு. டைம் லூப் தியரி அப்படின்ற மாதிரி நிறைய மார்வல் ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்கானுங்க. அது என்ன ஏது இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட டைம் லூப் தியரினா என்ன அப்படின்றத என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஆனால் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாம தானே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி மார்வல் கண்டென்ட்ஸை கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் ஆகாது, மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெறும் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இப்போதைக்கு டார்கெட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபயராக ஆரம்பிச்சிருவோம். இந்த டைம் லூப் தியரியை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மார்வல் ஸ்டுடியோஸ் என்னதான் மல்டிவர்ஸ் லெவல் த்ரெட்டா மல்டிவர்ஸோட வில்லனை கேங்ல இருந்து டூமுக்கு மாத்திருந்தாலும் அவங்க போட்ட பிளான், அதாவது அவங்க போட்டு வச்ச மல்டிவர்ஸ் சாகாக்கான பிளான்ன்றது ஒண்ணுதான். இந்த ஒரு மல்டிவர்ஸ் சாகாவா இருக்கட்டும் இல்லைனா இன்ஃபினிட்டி சாகா, இது மொத்தமாவே 40,605 அவுட்கமா தொடர்ந்து ஒரு டைம் லூப்பா தான் நடந்துட்டு இருக்கு. அவெஞ்சர்ஸ் என்ன முடிவு எடுத்தாலும் என்ன மாதிரியான விஷயங்களை மாற்றி அமைச்சாலும் இந்த ஒரு அவுட்கம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இங்கே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்த அந்த 40,615 அவுட்கம்ஸும் இந்த ஒரு டைம் லூப்குள்ள தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் மூவில நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஃபியூச்சர்ஸை பார்த்துட்டேன், அதில் ஒன்றில் தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இங்கே நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஜெயிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு அவங்க தானோஸை ஜெயிக்கிற அந்த ஒரு பாயிண்ட்ல தான் இந்த ஒரு டைம் லூப் அப்படின்றது பிரேக் ஆகும். ஆக்சுவலா இங்க விதியே தானோஸ் வந்து எல்லா அவெஞ்சர்ஸையும் கொண்டு இந்த உலகத்தையே சமநிலைக்கு கொண்டு வர்றது தான். ஆனா இது நடக்காம போயிருச்சுன்னா இந்த இன்ஃபினிட்டி சாகாவோட டைம் லூப் மொத்தமாவே பிரேக் ஆயிடும். இந்த மாதிரியே டைம் லைன் அகைன் எங்க ப்ரோக் ஆயிருக்கும்னா, நம்ம அவெஞ்சர்ஸ் இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்காக பாஸ்ட்டுக்கு டைம் டிராவல் பண்ணி போயிருப்பாங்க. அந்த சமயத்துல டோனி ஸ்டார்க் டெசராக்டை தன் கையில எடுத்துட்டு போகும்போது ஹல்க் தட்டி விட்டு அந்த டெசராக்ட் லோக்கி கைக்கு போயிருக்கும். அப்படி லோக்கி டெசராக்டை வச்சு தப்பிச்சு போனனாலதான் சில பிரான்ச்சஸ் ஓப்பன் ஆயிட்டு லோக்கி டிவிஐக்கு கைதியா போயிருப்பாரு. அங்க டிவிஐக்கு போயிட்டு டிவிஐயை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஒட்டுமொத்த மல்டிவர்ஸையும் காப்பாத்துறதுக்காக அந்த மல்டிவர்ஸ் ட்ரீயவே தன்னோட கையில இழுத்து பிடிச்சிருப்பாரு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப இந்த மல்டிவர்ஸ் ட்ரீ மொத்தமா லோக்கியோட கையில இருக்கிறது தான் இப்ப சீக்ரெட் வார்ஸ்க்கான விதை. அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கான விதை லோக்கி சீசன் 2 எண்டிங்லயே விதைக்கப்பட்டுருச்சு. அதே மாதிரி இந்த டைம் லூப் வேற எங்க பிரேக் ஆயிருக்கும்னா, நம்ம டோனி ஸ்டார்க் ஸ்னாப் பண்ணும்போது இங்க நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்ல சொன்ன அந்த ஜெயிக்கிறதுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு கண்டிப்பா அது அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸா தான் இருக்கணும். அதே மாதிரி ரீசெண்டா ரூசோ பிரதர்ஸே இங்க நம்ம டோனி ஸ்டார்க் ஸ்னாப் பண்ணி இந்த ஒரு டைம் லூப்பை பிரேக் பண்ணனாலதான் இன்னொரு யூனிவர்ஸ்ல டாக்டர் டூம் பாக்குறதுக்கு RDJ லுக்ல இருக்காரு, அதாவது பாக்குறதுக்கு அயன்மேன் மாதிரி இருக்காரு அப்படின்ற விஷயத்த அவங்களே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே நடக்கணும்னா டாக்டர் டூம் வரணும். அப்படி டாக்டர் டூம் வரணும்னா இங்க அயன்மேன் இறந்து போகணும். இங்க நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல டோனி ஸ்டார்க்கை பார்த்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரு வார்னிங் கொடுத்திருப்பாரு. மேபி இந்த 40 மில்லியன் அவுட்கம்ல நம்ம டாக்டர் டூம் வந்து, அதாவது RDJ ஃபேஸ்ல இருக்க டாக்டர் டூம் மல்டிவர்ஸ் லெவல் வில்லனா வர்றத நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்துருக்கணும். அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக கூட இங்க நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டோனி ஸ்டார்க்கை வார்ன் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஆனா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு எண்ட் கேம் எல்லாம் முடிஞ்சு மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல தான் மல்டிவர்ஸை பத்தின ஒரு பேசிக் ஐடியாவே அவருக்கு கிடைச்சிருக்கும். மேபி இப்படி கூட இருக்கலாங்க, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்த அந்த ஒரு எக்கச்சக்கமான அவுட்கம்ஸ்ல நம்ம டாக்டர் டூமா இருக்கிற RDJ உயிரோட தான் இருக்காரு, எதிர்காலத்துல தான் அவரை நம்ம பார்த்தோமே அப்படின்ற மாதிரி இங்க நம்ம டோனி ஸ்டார்க்கோட அந்த ஒரு ஸ்னாப்பை நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தடுக்காம கூட இருந்திருக்கலாம். அதே மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவில தான் இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ரூல்ஸை கொண்டு வந்து மல்டிவர்ஸை பத்தி குழப்பமா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு தெளிவா நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் மூவில நம்ம டோனி ஸ்டார்க் டைம் டிராவல் விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாரு. அதனாலேயே எக்கச்சக்கமான பிளாட் ஹோல்ஸ் அந்த ஒரு எண்ட் கேம் மூவில இருந்திருக்கும். இப்போ இந்த அவெஞ்சர்ஸ் டைம் லூப் தியரி இப்படி பார்த்தோம்னா, அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்ல யார் வேணா வில்லனா இருந்துட்டு போட்டோம். ஆனா இங்க நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்த அந்த 40,605 அவர் பார்த்த அந்த ஒரு மொத்த அவுட்கம்ஸும் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமை குறிக்காம மொத்தமாவே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியை குறிக்கிற மாதிரி இருந்தா, அந்த ஜெயிக்கிற ஒரு வாய்ப்புல நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல இருக்கிற அந்த ஒரு அவெஞ்சர்ஸ்
அவங்க இந்த மாதிரி டூமை ஜெயிச்சாங்கன்னா இதை பொறுத்து தான் மல்டிவர்ஸ் என்ன நிலைமையில இருக்கு, இல்லை அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்ன்றது மொத்தமாகவே ஒரு சாஃப்ட் ரீபூட்டாக இருக்குமா அப்படின்றது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட முடிவை பொறுத்து தான் இருக்கும். எப்படி இருந்தாலுமே இந்த டைம் லூப் தியரி இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே இந்த மூவியில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான் சொல்லணும். எனக்கு புரிஞ்ச அளவுக்கு இந்த டைம் லூப் தியரியை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சிம்பிளாக சொல்லணும்னா அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்த அந்த ஒரு வினாகிற மாதிரியான அவுட்கம் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமை குறிக்காம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவை குறிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த தியரியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோவையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.